ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜித்மதி சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னன்னா மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. தோட்டத்திலே நிறைய கீரை இருக்குது. இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை எடுத்துருக்கோம். அந்த கீரையை ஃபஸ்ட்டு நம்ம பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கிள்ளி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 50 கிராம் சிறுபயிரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷேப்பில் தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் சீக்கிரமாக வெந்து வரும். நெக்ஸ்ட்டு நம்ம 50 கிராம் சிறுபயிறு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு தக்காளி, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம் இல்லையா மணத்தக்காளி கீரையை, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணு, வாய்ப்புண், குடல் புண் எல்லாத்துக்குமே இயற்கை மருந்தாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 பல் பூண்டு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான பொருட்கள் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பில் எடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம நெக்ஸ்ட்டு அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கீரை எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை நல்லாவே வந்திருக்கு. இப்போ நம்ம அதை கரண்டி வச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அதை கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி விட்டுக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக வெந்து வரணும் கீரை. அப்போ தான் மசிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம கீரையை மசிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நம்ம மசிச்சு கீரை நல்லாவே மசிச்சு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அதை தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிக்கலாம். நான் ஒரு சட்டி எடுத்துருக்கேன், அகலமான சட்டி எடுத்துருக்கேன். அப்போ தான் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ டீ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தாச்சு. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிச்சிட்டு இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 6-7 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நம்ம அதை இப்போ கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 6-7 பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்தாச்சு. நம்ம இப்போ அதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மசிச்சு வச்சோம் இல்லையா கீரை, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கீரை நல்லாவே அழகாக வந்துருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணத்தக்காளி கீரை ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சேவ் பண்ணலாம். அருமையான மணத்தக்காளி கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.